ஞாயிற்றுக்கிழமையானா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பட் கைகள் வச்சு மசாலா பிசையணும் அப்டின்னா கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு தட்டுல வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரக மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டேன். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லன்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த மசாலாவ போட்டு கூட கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. நல்லா கலந்து குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு லெமனோட ஜூஸ வந்து பிழிஞ்சு இது கூட ஊத்திக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியான மீன் தான். அதனால கம்மியா தான் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு மீனுக்கு ஏத்த மாரி லெமன் ஜூஸ கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க மசாலாவையும். இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மீனெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது கூட வரிசையா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அப்படியே ஒரு மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, திருப்பி திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்டின்னா, ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். கைகள் வச்சு நம்ம மசாலாலாம் கலக்கணுன்ற எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப கிரேவி மாரிலாம் எனக்கு பிடிக்காது. லைட்டா சிம்பிளா இருந்தா போதும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, புளி வேணாலும் லைட்டா கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடியாக போகுது. ஒன் சைட் வெந்தாச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிம்பிளா ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டு இது கூட வச்சு தொட்டுக்கோங்களேன். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அமிர்தமா இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஹோம்மேடா வீட்லயே செஞ்சு நான் குடுக்குறேங்க. கூடவே கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமப்பொடியும் செஞ்சு குடுத்துட்டுருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான, ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய். தேங்க் யூ.